டைப்ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மந்த் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து செப்டம்பர் இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நானும் ஒவ்வொரு கிளாஸாக போய் இறங்கி துணி தைக்க போனேன். பட் பாதியில் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வியாபாரம் மாதிரி பண்ணினேன். அதையும் அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டேன். அப்படி கொஞ்சம் ஆரி ஒர்க் போகலான் இருந்தேன். அதுக்கு ஒரு முன்னாடியே நிப்பாட்டிட்டேன். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலை செஞ்சாலும் அது அப்படியே பாதிலே நிப்பாட்டியே இதாகி போச்சு. அது மாதிரி தான் இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5-10 நாள் போகும்போது கையெல்லாம் நல்லா வலிச்சுது. அம்மா கையெல்லாம் நல்லா வலிக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு ஐடியா போடுறேன்னு தெரியுது, இதையாவது ஒழுங்காக ஃபுல்லாக இந்த கோர்ஸையாவது முடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சப்பறம் நம்ம எதுவுமே முடிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் ஸ்கூட்டி அவ்வளோ சூப்பராக ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டுவோம். இப்போ எதுவுமே ஏதோ நம்ம வந்து ஒரு தத்த மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டோம். ஸோ அதனால் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போனேன். டைப்ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடித்து எக்ஸாமும் நல்லா பண்ணியிருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டும் முன்னாடியே வந்துட்டு, அதாவது நான் இப்போது அந்த எக்ஸாம் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நான் ஜூனியர் முடிச்சது சொல்கிறேன். எக்ஸாமுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா செப்டம்பர் இல்லைன்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வரும். அதில் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இடையில ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே நம்ம போக பழக ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி டைப்ரைட்டிங் வந்து எது கொடுக்கலையோ ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காகவாது டைப்ரைட்டிங் பழகுங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு போகிறதுக்குனாலும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்லேயே நம்ம சீனியர் ஜூனியர் முடிச்சிட்டோம், இங்கிலீஷே முடிச்சிட்டோம், நம்ம தமிழ் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் போக வேண்டாம் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு பகல உட்காந்து படிக்கிறவங்களாம் நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அவங்க படித்து நல்ல ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வாங்கினாலும் காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நமக்கும் பிசி ஓபிசிக்கெலாம் கிடைக்க ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற ஐடியாலே நான் இல்லை. டியூஷன் எடுக்கிறனால நிறைய பேர் அதை ட்ரை பண்ண உனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பார்த்தா காஸ்ட் வைஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால அந்த கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிசி எக்ஸாம் ஜாப் அந்த ரிலேட்டடாக போகவே விரும்பலை. ஸோ அதனாலேயே தமிழ் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மட்டும் தான் படித்தேன். இப்போ என்ன தோணுதுன்னா, இங்கிலீஷே படிச்சிட்டோம், நம்ம தமிழ் ஜஸ்ட் வந்து நமக்கு டைப் படிக்கிறதுக்காக தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளாஸ் வந்து போனால் பிடிச்சிருந்தா ஃபுல்லாகவே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கி ஒரு 2 மாதமாக அது எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிகிற லெவலுக்காக நம்ம கை வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடித்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போக போகிறேன். ஸோ எல்லோரும் எனக்கு மிஸ் பண்ணுங்கள். கல்யாணம் ஆன பெண்கள் வெளியே இறங்கி அவங்க ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணி அதுக்காக படிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அதுவும் நம்ம தமிழ் கற்றுக்கிட போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த வரலாம் நினச்சாதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஷிஃப்ட் அமுக்கி நமக்கு எல்லாமே அமுக்க வேண்டிய இருக்கும். ஸோ வந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடிக்கு எல்லாமே ஓகே தான் தமிழில். சரி பழகுனா தமிழ் தான் ஈஸின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி தமிழ் டைப்ரைட்டிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு நாள் போகலாம். என்னோடய டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து கூடன்குளம் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்குது. தங்கத்துறை டைப்பிங் இன்ஸ்டிடியூட் சூப்பராக சொல்லி தருவாங்க. நான் இங்கிலீஷ் ரெண்டுமே அங்கே தான் போட்டேன். இங்கிலீஷ் லோயர் முடித்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு 1 வாரம் 2 வாரம் டைப் படிக்கலை அப்படின்னோடனே மிஷினை பார்த்தோன்னே டைப்ரைட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனாலேயே டைப்பிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா தமிழ் டைப்ரைட்டிங் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு அடிக்க கொடுத்துருந்தாங்க. ஏலன கப க இட் ம தா த. இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் அடிக்கக்கூடியது. இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கை விட தமிழ் டைப்ரைட்டிங்கில் புக்கில் அடிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சொல்லப்போனால் 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம அடிக்கிறது ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பழகும் போதே புக்கை பார்த்து மட்டுமே அடித்து அந்த ஒவ்வொரு லெட்டராக சொல்லி அடித்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். என்னை பொறுத்தவரையில் லைஃப்பில் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், அதுவும் நமக்கு பிடிச்சதாக கற்றுக்கிட்டே இருக்கணும். அதனால் கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆன உடனே இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், சமையல் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளியே வேலைக்குனாலும் போங்க.
வீட்டில் இருந்து சமையல் மட்டுமே பண்ணுறது ஒன்றும் நம்ம வேலை கிடையாது. நம்மளும் நம்ம லைஃப்பை வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை உங்களுக்காகவும் கண்டிப்பாக வாழுங்க. யாருக்கெல்லாம் தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.